தேனி மாவட்டம் கோடங்கிப்பட்டி அருகே வேனும் தனியார் பேருந்தும் மோதிய விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு காரணமான தனியார் பேருந்தை பொதுமக்கள் கல்வீசி தாக்கினர். இது தொடர்பான கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், இந்த சம்பவம் சரியாக எத்தனை மணிக்கு நடந்தது? 5 பேர் இந்த விபத்தில் சிக்கியிருப்பதாக தெரிய வருகிறது. விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? நிச்சயமாக, அதாவது அள்ளிநகரம் பகுதியைச் சேர்ந்த சித்தோதசன் என்பவர் தனது மகளுடைய வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக போடிக்கு சென்றுள்ளார். அவர் மட்டுமல்லாமல் அவர் குடும்பத்தினர் என அனைவருமே ஒன்றாக சென்றுள்ளனர். வளைகாப்பு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அதே வாகனத்தில் தேனியை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருந்த போது தேனியிலிருந்து போடி நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து அதிவேகமாக வந்து இவர்கள் சென்று வந்து கொண்டிருந்த வேன் மீது பயங்கரமாக மோதியது. இதில் வேன் முன்பக்கம் முற்றிலும் சேதமடைந்து வேன் தலை குப்புற கவிழ்ந்து உருண்டது. இதில் வேனில் பயணம் செய்த சுமார் 5 பேர் பலியாகியுள்ளனர். இதில் 4 பேர் சம்பவ இடத்திலே பலியாகியுள்ளனர். இதில் அள்ளிநாட்டைச் சேர்ந்த சிற்றரசன், வெற்றியரசன், பேச்சியம்மாள், கரசம்மாள் ஆகியோர் 4 பேர் சம்பவ இடத்தில் பலியானார். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் வந்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு சிகிச்சை பலன் இல்லாமல் 10 வயது பெண் ரீட்டா என்ற ஒரு குழந்தை அங்கு பரிதாபமாக இறந்துள்ளது. மேலும் பலருக்கும் தொடர்ந்து அதிகப்படியான காயங்கள் இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த கர்ப்பிணி பெண் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்ட கர்ப்பிணி பெண்ணும் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து அனைவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் இறந்தவர்கள் வெற்றியரசன், சிற்றரசன் ஆகிய இருவரும் சகோதரர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்து குறித்து அங்கு இருந்த பொதுமக்கள் ஒன்று திரண்டு தனியார் பேருந்தை கல்வீசியும் கண்ணாடிகளை உடைத்தும் பயங்கரமாக தாக்கினர். ஏனென்றால் பேருந்து அதிவேகமாக வந்தது, இதன் காரணமாக தான் இந்த விபத்து நடந்துள்ளது என்ற ஒரு ஆத்திரத்தில் அந்த பேருந்தை முற்றிலுமாக அடித்து நொறுக்கினர். இதில் ஒரு சிலர் அந்த பேருந்துக்கு தீ வைக்கவும் முயன்றனர். இதனால் அந்த சற்று ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் காவல்துறையினர் அனைவருமேவும் அந்த பேருந்தை தாக்கியவர் மீது தடுத்து அந்த பேருந்தை சேதப்படுத்தாமல் தடுத்து நிப்பாட்டினர். மேலும் காயமடைந்த அனைவர்களுமே மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்தை பொறுத்தமட்டில் பலி எண்ணிக்கை உயரும் என்றுதான் அஞ்சப்படுகிறது. நிச்சயமாக சதீஷ்குமார், தேனி மாவட்டம் கோடங்கிப்பட்டி அருகே வேனும் தனியார் பேருந்தும் மோதிய விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த வேனில் பயணம் செய்த கர்ப்பிணி பெண் ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் ஏராளமானோர் பலத்த காயத்துடன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீர்கள். நன்றி.